உடனே கை வைத்துட்டு வர்றது வந்து பார்வையாளர்களுக்கு ஒரு சுவையை ஏற்படுத்தும். அதுக்காக நான் சொல்றேன். நம்ம சரியான நேரம் ஆண்களே இதுவே ஒரு தலைப்பு நினைக்கிறேன். குறித்து ஆண்கள் பேசலாமா வேண்டாமான்னு தப்புக்கிற ஒரு கேள்வி. என்னுடைய பேர் முத்துக்குமார் சாமி உலகநாதன். எல்லாருமே பேசும்போது இது ஒரு ஆண் சமுதாயம், இந்த ஆண்களினுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த பெண்கள் இருக்கிறார்கள், அதற்காகவே சட்டங்கள் இயற்றப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கருத்தில் கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் உண்டு. விலங்குகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்து இந்த மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விலங்குகள்லேருந்து பிரிகிறது ரெண்டு விஷயத்துல தான். ஒன்று பேச்சுத்திறமை, இன்னொன்று கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய சில விடயங்கள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயம் எங்கெங்கெல்லாம் தன்னை பிரித்து ஆளுகின்றது என்று பார்த்தால், முதல் அடிப்படை விஷயம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நேரடி போட்டி. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அடிமைப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய உணர்வு. நான் உன்னை ஆள்வதா, நீ என்னை ஆள்வதா என்ற ஒரு விஷயம். இது அப்புறம் என்ன செய்யுதுன்னா அரசியலமைப்பா மாறுது. அப்புறம் என்ன சொல்றது, மதம், இனம், ஜாதி அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல போகுது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இந்த மாற்றங்கள், நானும் நீயும் சரிசமங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருச்சுன்னா, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க நாங்கள்லாம் ஆணாதிக்கத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே கைத்தட்டுவதற்கு 2 பேர் சரியாக இருக்காங்க பெண்களுடைய செயல். அதே மாதிரி திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டால் போதும், கைத்தட்டி ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்கள் அவ்வளவு வக்கரமாக இருக்கின்றார்கள். இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இதை நாம் வளர்த்து கொண்டே இருக்கின்றோம். இதை நீங்க சினிமாவில் சொல்லியோ இல்லை தத்துவம், இந்த முதல்ல நம்ம திருப்பி இந்த தத்துவ ஞானிகளை வைத்தே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பௌத்தத்துல புத்தர் ஆரம்பிச்சாரு, சமணர் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் இயேசுநாதர் சொன்னாரு, மன்னிக்க வேண்டும், முஸ்லிம்களில் வந்து நபிகள் நாயகம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தத்துவ ஞானிகளுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த சமூகத்தின் இந்த இரண்டு விடயங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இந்த தத்துவ ஞானிகள் வேற வேற ஆங்கிள் சொல்லிக்கிட்டே வராங்க. அதனால ஏற்படுறதுதான் சட்டம். அதனுடைய விளைவு தான் இந்த இன்னைக்கு இருக்க மனு நீதி அப்படிங்கிற இந்த ஒரு விளைவு. இது சட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து இப்போ 3000 வருஷம் தான், 4000 வருஷம் வரைக்கும் தான் நம்ம இதுவரைக்கும் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். மனிதன் எப்போ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அங்கே இருந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற அந்த 10 கொள்கைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறதாக நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் அவங்க தத்துவத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஆணையும் பெண்ணையும் பிரிச்சு 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 வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் ரொம்ப சௌகரியமா பெண்களும் ஆண்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் தீர்ந்துருச்சுன்னா இந்த உலகத்துல வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ரைட்டுங்களா? இதை தான் நம்ம மாற்றணும். ஒரு விவாத அரங்கத்துல வந்து ஒத்த கருத்துடைய உட்கார்ந்து விவாத அரங்கம் பார்க்க, வெளியில போகும்போது முத்துக்குமார் சாமியை வேற ஒரு முத்துக்குமார் சாமியை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு